ரத சப்தமியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அமாவாசைக்கு பிறகு வரும் அந்த 7வது நாள் திதியை தான் நம்ம சப்தமி அப்படின்னு சொல்றோம். அந்த அன்னைக்கு சூரிய பகவான் அவதரித்ததுனால அந்த நாளை ரத சப்தமி அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஒரு முறை காசியப்ப முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. அதுல ஒருவர் தான் அதிதி. அதிதி ஒரு நாள் அவருடைய கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டு வாசல்ல ஒரு அந்தணர் உணவு கேட்டு நின்னுட்டு இருந்தாரு. யாசகம் கேட்டு நின்னுட்டு இருந்தாரு. அப்ப அந்த அம்மா வருவதற்கு சற்று காலதாமதம் ஆயிருச்சு. அவங்க வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனதுனால உடனே அந்த அந்தணர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவுக்கு சாபம் விட்டுறாரு. நீ வருவதற்கு இவ்வளவு காலதாமதம் ஆயிருச்சு, நீ என்ன அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் வயிற்றில் இருக்கும் குழந்தை இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. உடனே அந்த அம்மா அவர் கணவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க கணவர் வருத்தப்படாத, தேவலோகத்திலிருந்து அழியாத ஒரு மகன் நமக்கு பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒளிமிகுந்த பிரகாசத்துடன் சூரிய பகவான் அந்த அம்மாவுக்கு மகனா பிறக்கிறாங்க. அந்த நாளை தான் ரத சப்தமி நாள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ரத சப்தமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய பகவான வழிபட்டால் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல செல்வம் பெருகும். அதே மாதிரி கைம்பெண்கள் அந்த அன்னைக்கு சூரிய பகவானை வழிபட்டால் அடுத்த நிலையில் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை வராது அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யோகா தியானம் தொடங்குவதற்கு உகந்த நாள் ரத சப்தமியாக இருக்கிறது. ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்தால் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு பிடித்த தானியமான கோதுமையை அன்று நெய்வேத்தியமாக வைத்து படைப்பது பெரும் புண்ணியம் தரும்.